உலகத்தையே சிரிக்க வைக்கப் போகிற குழந்தை அழுவது தெரியாமல் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த லண்டன் நகரம் என்று சொல்வார்கள் சார்லி சாப்ளின். அந்த மகா கலைஞனினுடைய பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் துவங்கி களம் அமைத்து கொடுப்பது என்பதுதான் கலைக்கும் ஒரு கலைஞனுக்கும் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று. அந்த அவசியத்தை நல்ல நோக்கத்துடன் உணர்ந்து சொல்லால் மட்டுமல்லாமல் செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கிற அதனுடைய தயாரிப்பாளர் அன்பரசு மகாதேவன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருடன் கைகோர்த்து இந்த குறும்பட போட்டி நிகழ்வை நிகழ்த்தி முடித்திருக்கிற தயாரிப்பாளர் சொன்னது போல் டபுள் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு குறும்பட இதுக்கு பரிசு கொடுக்க போயிருந்தேன். அப்போ நான் ஒரு குறும்படத்தை சுட்டி காட்டி அங்கே பேசினேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு வெளில வரும்போது அந்த படத்தை இயக்குன டைரக்டரை பார்த்தேன். தம்பி, நீ என்னடா இங்கே நின்றுருக்க, நீ கலந்துக்கலையா அந்த உன்னோட படம், உன் படத்தை பற்றி தாண்டா நான் இப்போ இதில் பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன். இல்லை சார், என் படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலே நடந்தது. நம்ம ஜெமினி பக்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் பயங்கரமாக ஒரு அருமையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதை பயங்கரமாக பாராட்டி இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு வெளில வந்தால் அந்த பையன் நின்றுட்டுருக்கான். தம்பி என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னா அவன் சொல்கிறான், இல்லை சார் என் படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓம் படத்தை பற்றி நான் இன்னொருத்தாக்க பேசிட்டு வந்தேன், ஓம் படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அதனால் அப்படி ஒரு தவறுகள் இங்கே நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஜூரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே அவங்க தேர்ந்தெடுத்த அந்த 2 நபருமே ஒரு நல்ல கலைஞர்கள். ஒரு சினிமா நேசிப்பாளர் சுரேஷ் மாரி சாராக இருக்கட்டும், அடுத்து வந்து பிரபுயா சார் இருக்கட்டும், 2 பேருமே ஒரு நல்ல தரமான படங்களை கொடுத்தவர்கள் இங்கே ஜூரியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இது ஒரு அருமையான தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து இன்னொன்று, ஒரு ஆஸ்காருக்கு நாமினி இந்தியா சார்பாக தேர்வுக்குழுவில் இருந்த ஒரு இயக்குனர், தமிழகத்தை சார்ந்தவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், அவர் அதில் இருந்தார். அவர்கிட்ட நான் சண்டை போட்டேன். என்ன அப்படின்னா, பர்வி அப்படின்னு சொல்லி நீ பார்த்துருப்பீங்க, இதில் ரொம்ப அருமையான படம் தான். அதை செலக்ட் பண்ணதுக்கு நான் சண்டை போட்டேன். நான் சொன்னேன், எதுக்கு நீ பர்விக்கு போய் இந்தியா சார்பாக அனுப்பி நீ என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். என்ன நீ இப்படி சொல்கிறேன்னாரு. படம் அருமையாக தான் இருந்தது, நல்லதான் இல்லை. நீங்கள் சாப்ளினுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸையும் காப்பி அடித்து ஒரு படத்தை எடுத்து நீ ஆஸ்காரில் கொண்டு போய் அவங்களுக்கே போட்டு காட்டி நாங்கள் சிறந்த ஆளுன்னு நீ எப்படி பேர் வாங்குவீங்க? அப்போ நம்மளை பற்றி அவன் என்ன நினப்பான்? இந்தியாவினுடைய தரத்தை நீங்கள் சாப்ளினை காப்பி அடித்து எடுக்கிறது தானே. அவரை நேசிக்கிறதுங்கிறது, அவர் கம்பெனிக்கு பேர் வச்சுருக்காரு, அவர் நேசிக்கிறது, அவர் படங்களை கொண்டாடுவது என்பது வேறு. அதே படத்தை காப்பி அடித்து அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து அது சூப்பர் ஹிட் ஆனிச்சு, அருமையான படம், எனக்கும் பிடிக்கும். அதுதான் எங்களுடைய இந்தியாவினுடைய சிறந்த படமாக நான் உங்களுக்கு ஆஸ்காருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது. அது என்ன ஒரு பெரிய இருக்க போகுதுன்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன். அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா நீ இப்படி ஒரு பார்வையிலேருந்து பார்க்குறேன். உண்மையிலே நான் சண்டை போடுறேன் சார், இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இப்போ நீங்கள் பரவலாக நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஒரு மிகவும் நுணுக்கமான அறிவோடவும் இதோடவும் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை. வேணால் வேறு விஷயத்துலேருந்து சொல்லலாம். உங்கள்கிட்ட நிறைய புத்தகங்கள் படின்னு வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரல. ஏன்னா நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நிறைய உலக படங்கள் பார்க்குறீங்க. இப்போ உலகத்தரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உலகத்தரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற படத்தை காப்பி அடிச்சு எடுக்கிறது இல்லை. உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமும் இன்னொருத்த வாழ்க்கையில் நடந்துடாது. உன் சமூகத்தில், உன் மண்ணில், உன் மக்கள்கிட்ட நிகழ்த்தப்படுகிற கதைகள் இன்னொரு நாட்டிலோ இன்னொரு
இனத்திற்கோ இன்னொரு மனிதனுக்கோ நடந்துவிட முடியாது. அப்போ இங்கேருந்து கொண்டு வர்ற ஒன்று தான் அவனை வியக்க வைக்கும். அப்போ உங்கள் கதைகளை வெளிநாட்டு படங்கள் பார்த்து அதிலிருந்து காப்பி அடிக்காமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் உங்கள் மண்ணிலிருந்தும் உங்கள் மனிதர்களிலிருந்தும் உங்கள் இனத்திலிருந்தும் உங்கள் மொழியிலிருந்தும் உருவாக்கப்படும் போது அது அவனை உலகத்தை வியக்க வைக்கிற சினிமாவாக மாறும். அப்படியான சினிமாக்களை, உங்களை சுற்றி இருக்கிற கதைகளை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்படும். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய புத்தகங்கள் வாசியுங்கள், புத்தகங்கள் வாசியுங்கள், புத்தகங்கள் வாசியுங்கள் என்று கூறி உங்கள் இந்த படத்தில் இங்கே கலந்துக்கிட்ட குறும்படங்களை போட்டிக்கு அனுப்பிய படைப்பாளிகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும், அதில் வெற்றி பெற்ற படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும், அதை ஊக்குவித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.